ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த vlog வந்து ஒரு டெய்லி ரொட்டீன் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்குமே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால இன்றைக்கி மாறாவும் சரணும் ஸ்கூல் போகலை. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு என்னால் அவங்கள கிளப்பவும் முடியல. அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்டும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஏர்லியராக ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்தது, ஒரு 7:30க்கெலாம். அதனால் வந்து இன்றைக்கி சரி லீவ் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லீவ் போட்டுட்டாங்க. மெயினாக இந்த கிளைமேட்டில் காலுக்கு ஷாக்ஸ் போடாமல் நடக்கவே முடியாது. ஏன்னா தர ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது அப்படின்றதுனால நம்ம வெறும் காலில் நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கால் வலி வந்துட்டு வரும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து செப்பல் தான் வாங்கணும். ஷாக்ஸுமே கூட தாங்க மாட்டேங்குது. பசங்களுமே வீட்டில் வந்து ஷாக்ஸ் போட்டுட்டு தான் வந்துட்டு நடப்பாங்க. சரி, இன்னொரு விஷயம், தண்ணியில் கை வைக்கவே முடியாது. மார்னிங் எழுந்திரிச்சு அந்த தண்ணியில் கை வைக்கணும்னு நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வெஷல் வாஷ்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ இந்த கிளைமேட்டில் வந்து நம்ம அடிக்கடி டீ குடிக்கிற மாதிரி இருக்கும். நான் அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீக்கு பதிலாக இஞ்சி டீ வந்து போட்டுப்பேன். நார்மலாகவே ஒரு நாளைக்கு 3 டீ குடிக்கிற ஆள் நம்ம. ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டில் டீ இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்றதுனால எனக்கு எப்போல்லாம் டீ குடிக்க தோணுதோ அப்போ வந்து இந்த மாதிரி இஞ்சி டீ வந்து போட்டு குடிப்பேன். இது வந்து இன்னுமே ஹெல்த்துக்கும் கூட நல்லது. பசங்க வந்து இப்போ என் கூட தான் இருக்காங்க. அவங்கள வந்து டிவியில் என்கேஜ் பண்ணிட்டு தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நான் அவங்கள கூட வச்சுட்டு இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணுறப்போ அவங்கள இந்த மாதிரி டிவியில் என்கேஜ் பண்ணிடுவேன். இல்லாட்டி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்றதுனால அந்த டைமில் மட்டும் இந்த மாதிரி டிவியில் என்கேஜ் பண்ணிடுவேன். சுற்றி ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. இப்போ இடையில கேட்குற சவுண்டெல்லாம் கூட அதுதான். லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக வேலை நடந்துகிட்ருக்குது. என்னால் சுத்தமாக வாய்ஸ் ஓவரே கொடுக்க முடியல. வீடியோ கூட எடுத்துடலாம் போல இருக்குது, பட் வாய்ஸ் ஓவர் வந்து சுத்தமாக கொடுக்கவே முடியல. அதுவும் மார்னிங் டைமில் சுத்தமாக தூங்கவே முடியல. 6:30க்கெலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஈவினிங் வந்து 7 o'clock வரைக்குமே வேலை போகுது. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த ஒர்க் இருக்குன்றது எனக்கு தெரியல. அப்படியே லஞ்சு வேலையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சாதத்துக்கு வந்து அரிசி ஊற வச்சிட்டேன். காலையிலே சாம்பார் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால இப்போ வந்து பொரியல் மட்டும் பண்ணி சாப்பிட்டோம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்கள பெட்ரூமில் வந்து என்கேஜ் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் நான் வந்து வீடியோ எடுப்பேன். மாற்றி மாற்றி எந்த ரூமில் வீடியோ எடுக்கிறேனோ அந்த ரூமில் அவங்க இருக்க மாட்டாங்க. இப்படி தான் மாற்றி மாற்றி என்கேஜ் பண்ணி இந்த மாதிரி தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, இன்றைக்கி வந்து என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட் பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி இது வந்து ப்ரீதி ஜோடியாக் வந்து மிக்ஸி. இதை வந்து நான் ஆன்லைனில் தான் நான் வந்துட்டு வாங்கினேன். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வாங்கினது. ஆல்ரெடி பழைய மிக்ஸி வந்து இருந்தது, அதுவுமே ரிப்பேராக போயிடுச்சு அப்படின்றதுனால அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மிக்ஸி புதுசாக வாங்கினோம். மெயினாக இதில் வந்து இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ஜார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஏன்னா வந்து வெஜிடபிள் சாப் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கோதுமை மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். எல்லாமே வித்தின் 2-3 செகண்ட்ஸில் வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி பொரியல் பண்ணுறப்பெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சாப் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம எத்தனை வெரைட்டியில் வேணாலும் பொரியல் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். மெயினாக வந்து எனக்கு சப்பாத்தி செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக ஒரு 3 செகண்ட்லேருந்து 4 செகண்ட்குள்ளே நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருது. ஸோ அதனால் இது என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு இப்போல்லாம். அதனாலே மேக்ஸிமம் வந்து எனக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் இன்கேஸ் நீங்கள் புதுசாலாம் ஏதாவது மிக்ஸி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் வேலையை வந்து நமக்கு கம்மி பண்ணி கொடுக்குது. பாருங்கள், நான் அவங்க முன்னாடியே தான் நான் போட்டேன், அவ்வளோதான் டைமு. அதுக்குள்ளே எவ்வளோ அழகாக வந்து சாப் பண்ணி கொடுத்துருச்சுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல.
எப்பொழுதுமே மிக்ஸி ஜார் யூஸ் பண்ண அடுத்த செகண்டே வந்து வாஷ் பண்ணிடுவேன். அதை வந்து நான் சிங்கில் போட மாட்டேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஜாரு. இது வந்து நாபு, இதுக்கு மேலே இருக்குது இல்லையா, அது வந்து நாபு. இதில் வந்து 2 நைஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்துட்டு வெஜிடபிள் சாப் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இது ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும், ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். இது வந்து சப்பாத்தி வந்து பிணையிறதுக்காக கொடுத்துருக்குற இன்னொரு நைஃபு. ஸோ 2மே வந்துட்டு தனித்தனியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்துகிட்டு நம்ம நீட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இதில் வந்து நம்ம இந்த ஹோல் வழியாக போட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டு. ஓகே, நான் எப்படி பொரியல் பண்ணுவேன்னு ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கணும். அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட் அதில் ஆட் பண்ணி மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக வைக்கணும். நான் வந்து தண்ணி ஆட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு அது வெந்ததுக்கப்புறம் தேங்காய் இருந்தது அப்படின்னா மேலே தூவி நான் வந்து இறக்கிடுவேன். ஸோ இப்படி தான் நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அப்படியே கையோட க்ளீனிங் ஒர்க்கையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்தது, எல்லா வேலையும் போட்டுட்டு படுக்கவும் எனக்கு வந்து மனசு இருக்காது. அப்படின்றதுனால இமீடியட்டாக வீட்டையும் கூட்டி விட்டுட்டு பாத்திரம் இருந்தது அதெல்லாமே கழுவி வச்சுட்டு, இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்ததுனால ஒரு லோட் துணி இருந்தது அதையுமே போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து உடம்பு சரியில்லைனாலும் இந்த மாதிரி வீடெல்லாம் நீட்டாக இருந்தது அப்படின்னா அந்த உடம்பு சரியில்லை அப்படின்ற ஃபீலிங்கே இருக்காது. ஒரு மாதிரி ஆக்டிவாக தோணும். ஸோ அதனாலேயே மேக்ஸிமம் மெயினாக இந்த உடம்பு சரியில்லாத டைமில் என் ஹஸ்பண்ட் ஹெல்ப்போடையாவது வீட்டை வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்க பார்ப்பேன். ஏன்னா ரொம்ப டிமோட்டிவேட்டிங்காக இருக்கும். அப்படின்றதுனால அட்லீஸ்ட் வீடாவது க்ளீனாக இருந்துச்சுன்னா நமக்கு அந்த ஃபீல் வராது. அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது வந்து நான் க்ளீன் பண்ணிடுவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. மெயினாக சிங்க்லேயும் இந்த மாதிரி துணி கூடையிலையும் துணி இல்லை அப்படின்னாலே வந்துட்டு மனசில் பாரம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து துணியை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எங்கேயுமே துணி இல்லை. ஏன்னா துணி காய வச்சு எடுத்து மடித்து வைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய வேலை இந்த கிளைமேட்டில். அப்படின்றதுனால மெயினாக வந்து துணி இல்லாமல் நான் வந்து பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பீஸ்ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டாச்சு. பசங்களுக்குமே ஊட்டி விட்டுட்டேன். நாங்கள் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2:30 ஆகிடுச்சு. அவங்களுக்குமே இடையில ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டே தான் இருப்பேன். மேக்ஸிமம் வந்து அவங்கள வந்து பசியோடு வச்சுக்கவே மாட்டேன். ஏன்னா அப்படி வச்சுருந்தாலும் அது நமக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். நைன்ட்டே இருப்பாங்க. அப்படின்றதுனால மெயினாக ஸ்நாக்ஸுமே எங்கள் வீட்டில் நான் வந்து எப்போதுமே ஸ்டாக்கில் வச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 4:30 அந்த டைமில் வந்து சரி பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். ஏன்னா ஒரு மாதிரியாகவே இருந்தது. அவங்களுமே ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. எனக்கும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்க்குக்கு கிளம்பிட்டோம். அவங்கள்ட்ட பார்க்குக்கு போகலான்னு சொன்னோடனே ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. நியர்பையில் தான் இருக்குது அப்படின்றதுனால சரி அங்கே கொஞ்சம் நேரம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டோம். அதே மாதிரி எனக்கு இங்கே ஒரு அட்வான்டேஜ் அண்ட் ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா நிறைய பார்க் இருக்குது. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்ன தான் வீட்டுக்குள்ளே நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்தாலும் அந்த வெளியில் போயிட்டு வர்றப்போ கிடைக்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா இருக்காது. நிறைய பார்க்கு, நிறைய கோவில், ஏதாவது ஒரு மாதிரி டிமோட்டிவேட்டிங்காக இருக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக நாங்கள் கிளம்பிடுவோம். செலவே இல்லாமல் ஒரு இடத்துல போய்ட்டு ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னா கண்டிப்பாக கோவில், பார்க் இதெல்லாமே வந்து நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் எனக்கு நான் ரொம்ப லக்கி அப்படின்ற மாதிரி தான் தோணும்.
மெயினாக இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் வரப்போ நிறைய பேர்த்த நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. நான்லாம் வெளியில் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் மட்டும்தான் இருக்கும். ஸோ பெருசாக வந்துட்டு நெய்பர்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இல்லை. இந்த மாதிரி பார்க்கெல்லாம் வரும்போது எல்லாருமே ஆக்டிவாக ஒர்க் அவுட் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி பிரிஸ்காக இருக்கிறத பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த ஃபீலிங் எனக்கு தெரிஞ்சு தனி தான். அதுக்காகவே மெயினாக வந்துட்டு பார்க்குக்கு வருவேன் நான். அதே மாதிரி பசங்களுக்குமே வந்து நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும் அதில் வந்து ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்காது. பட் பேரண்ட்ஸோடு அவங்க எவ்வளோ என்கேஜாக இருக்காங்கன்றதை பொறுத்து தான் அந்த ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மெயினாக இந்த மாதிரி பார்க்கில் வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸோடு கொஞ்சம் விளையாடுறப்போ அவங்களுக்கு கிடைக்கிற எனர்ஜி, ஹாப்பினஸ் அப்படின்றதெல்லாம் வந்து வேறு. அது வந்து கண்டிப்பாக டாய்ஸில் இல்லை. ஒரு ஆப்ஷனாக வேணால் நம்ம வந்து இந்த டாய்ஸ் எல்லாம் கொடுத்து விளையாட வைக்கலாமே தவிர, நமக்கு ஆப்ஷன் இருந்ததுன்னா அவங்கள இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். மாதிரி இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு வந்தோம் 2 பேர்த்த அப்படின்னா ஓடிட்டே இருப்பாங்க. அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். அவங்க ஜாலியாக விளையாடுறாங்க, அது அவங்களோட ஃபேஸில் இருக்க அந்த ஒரு ஹாப்பினஸ் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே மெயினாக வந்துட்டு நான் வந்து இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வருவேன். அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து நமக்கு கிடைப்பாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, மாராவுக்கு வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சாங்க. அவங்க கூட தான் வந்து ஃபுல்லாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நானும் வந்து அந்த ஒரு பார்க் சேரில் உட்காந்து ரிலாக்ஸ்டாக என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 6:30க்கெலாம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. பசங்களுக்கு கிளம்பவே மனசில் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்குமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்றதுனால வீட்டுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. அதே மாதிரி ஈவினிங் வந்து என்ன வேலை இருந்தாலும் வீட்டுக்கு வந்து அந்த 6 o'clock விளக்கேற்றிட்டோம் அப்படின்னாலே ஒரு பெரிய எனர்ஜி கிடைச்ச மாதிரி. மார்னிங் வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஈவினிங் வந்து விளக்கேற்றிடுவேன். அது வந்து எனக்கு ரொம்ப எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளவுதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த டே ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி ரொம்பவே ஆக்டிவாக முடிஞ்சிருச்சு. ஸோ மீண்டும் இன்னொரு vlogல வந்து சந்திக்கிறேன். until then bye from உமா. பாய், குட் நைட். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. பாய்.